என்னோட ட்ரைலருக்கு வந்து எத்தனை மில்லியன் வியூஸ் வந்திருக்கு பாரு. ஒரு ஒரு இன்ஜினியர்ஸ் அப்படின்றவங்களுக்கு வந்து த மோஸ்ட் வேல்யூபிள் ஆசெட் வந்து திஸ் இஸ் தேர் ஏஜ். இதுல இருந்து வர ஜென்ரேட் பண்ண யூடியூப்ல வர எல்லா இன்கமுமே வந்து ஐம் டொனேட்டிங் எவ்ரி மந்த். ஹாரி பாட்டர் படம்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹாக்ராக்ஸ் அப்படின்னு இது நீங்க வந்து ஒரு ஆப்ஷனா எடுத்துட்டு இதுல நீங்க வந்து யூ கேன் earn something. இப்போ வந்து மதன் கௌரியா இருக்கட்டும், இர்ஃபான் வியூஸா இருக்கட்டும், இங்க எல்லாருமே வந்து ஒரு ஐடி செக்டார்ல ஒர்க் பண்ணி. ஏன்னா யங் ஏஜ்ல வந்து வில் ஆல் பி லைக் லிட்டில் டேர் டெவில். இல்ல நான் அவங்கள யாரும் காணா போயிடுவாங்கன்னு சொல்லல. இது ரெண்டுத்துல வந்து எது சூஸ் பண்ணா வந்து பாப்புலாரிட்டி. ரியலி ஸ்மார்ட் எனஃப் டு யூஸ் மை ஃபேம். ஸோ இப்போ வந்து ரீசெண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி தமிழ் டாக்கீஸ்ல போய் நீங்க ப்ரோமோட் பண்றீங்க அப்படின்னா வந்து கெட்டிங் மோர் மணி. ஓகேவா? ஸோ அதுல இருந்து அவங்களுக்கு நல்ல பணம் வருது. அதனால இஷ்டத்துக்கு பணம் தராங்கன்றதுக்காக ப்ரோமோட் பண்றது, இதனால ரொம்ப பேரோட மணி லாஸ் ஆகுதுல்ல. ஹாய் கைஸ், வெல்கம் டு எக்ஸ்பெரிமெண்டல் டாக்ஸ். ஹாய் அண்ணா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குப்பா. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம்? இன்னைக்கு நம்ம வந்து கம்ப்ளீட்டா இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பத்தி தான் பேச போறோம். கண்டென்ட் கிரியேட்டரா இந்த இயர் ஆகலாமா வேண்டாமா, நிறைய ஸ்டப் இருக்கு. ஸோ ஒன் பை ஒன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொன்ன மாதிரி ஓகே, இப்போ 2024 F1 வியூ வந்த காலகட்டம்லாம் வந்து 2016ல வந்தது. ஓகேவா? ஸோ இப்போ அவர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கு. இப்போ 2024ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆகலாமா வேணாமா, ஃபர்ஸ்ட் வரலாமா வேணாமா? ஸோ இப்போ ஒரு விஷயம் வந்து இந்த டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், திங்க் பண்ணுங்க. அதாவது இப்போ நம்ம வந்து காசு அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம் வச்சுக்கலாம், மணி காசு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, ஓகே இந்தியன் ருபீஸு இல்லை கிரிப்டோ கரன்சி US டாலர்ஸ் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம். பட் கரன்சி அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் தட் கைஸ். ஆனால் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கரன்சி அப்படின்றது வந்து ஒரு விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு மனுஷன் வந்து ஒரு 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எது கரன்சி அப்படின்னா, ஒரு இப்போ ட்ரைப் இருக்கு அப்படின்னா அந்த ட்ரைப்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷங்க எங்க இருக்கிற, ஏன்னா அவங்க தான் வந்து அந்த ட்ரைபை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்க தான் சாப்பாடு கொண்டு வரணும் அப்படின்றதுனால த கரன்சி வாஸ் பேஸ்ட் ஆன் மசில் பவர் அப்படின்றது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாள் போக போக வந்து என்னாச்சுன்னா இந்த கிட்டத்தட்ட வி வென்ட் இன்டு சம் சார்ட் ஆஃப் லைக் ஒரு மெடிவல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெடிவல் ஏஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன இன்வென்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. எலக்ட்ரிசிட்டி வரதுக்கு முடியாத இன்வென்ஷன்ஸ், அதாவது அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் வந்து ஆர்கிடெக்சர், பில்டிங் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் இன்வென்ஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா தட் இஸ் பேசிக்லி த கரன்சி. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பீப்புள் ரெஸ்பெக்டட் இட் மோர், அதுக்கான ஒரு வேல்யூவேஷன் நிறைய இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி வந்து இந்த கரன்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து டைமுக்கு டைம் வந்து இது மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம கரன்சி அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் மைண்ட்ல வரது வந்து நம்ம யூஸ் பண்ற கரன்சி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நான் இந்தியன் கரன்சி கொடுக்குறேன்னா இந்தியன் கரன்சி, US டாலர்ஸ், கிரிப்டோ கரன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு கரன்சி ஞாபகம் வச்சுக்கணும். பட் கரன்சின்றது அது கிடையாது கைஸ். இந்த பண்டமாற்ற முறைக்கான ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் எதுல இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம மனுஷன் வந்து ஆதிவாசியா இருக்கிறப்ப அப்போ வந்து இந்த மோஸ்ட் வேல்யூட் திங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரைபை காப்பாற்றுறதுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மசில் பவர் இருக்குல்ல. ஸோ தட் இஸ் பேசிக்லி த வேல்யூட் மோஸ்ட் ஹையஸ்ட் வேல்யூ. நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து கோல்டும் இருக்கும், சில்வரும் இருக்கும், இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயமும் இருக்கும். பட் அது எல்லாத்த விட வந்து அவங்களோட மசில் பவருக்கான வேல்யூ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து இட்ஸ் சர்வைவல் ஆஃப் த ட்ரைப். அவங்களுக்கு ஒரு மிருகத்தை வேட்டையாடி சாப்பாடு கொண்டு வரணும். ஸோ அந்த மசில் பவர் வந்து இட் வாஸ் வேல்யூட் ஹையஸ்ட். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மெடிவல் டைம்ஸ்லாம் வந்து மனுஷன் வந்து நிறைய அந்த சண்டை போடுறதுல வந்து நிறைய வெப்பன்ஸ் கண்டுபிடிக்கிறது அண்ட் பில்டிங் ஆர்கிடெக்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி இன்வென்ஷன்ஸ் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் பிகமிங் கரன்சி. ஸோ அதுக்கான வேல்யூவேஷன் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ டெக்னாலஜி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் வரப்ப. பட் இப்போ வந்து நீங்க எதுன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன். ஸோ அதாவது ஒரு ஒரு லைக் நீங்க வாங்குறது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் $1 அந்த மாதிரி. நீங்க வந்து ஒரு ஒரு ஆப்பை ப்ரொமோட் பண்றதா இருக்கட்டும், இல்லை ஒரு மூவிஸை ப்ரொமோட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம வந்து எதை வந்து இப்போ வந்து எல்லாம் பேசுறாங்க. என்னோட ட்ரைலருக்கு வந்து எத்தனை மில்லியன் வியூஸ் வந்திருக்கு பாரு, என்னோட மூவிஸ்க்கு வந்து எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்டென்ஷன் இருக்குல்ல. ஸோ இந்த அட்டென்ஷன் இஸ் பேசிக்லி த கரன்சி as of now. ஸோ இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து திஸ் இஸ் பேசிக்லி தேர் ஏஜ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எப்படி வந்து ஒரு ஆதிவாசி மனுஷனுக்கு வந்து அவனோட ஏஜ்ல வந்து அவனுக்கு எது மோஸ்ட் வேல்யூபிள் திங்கா இருந்துச்சோ, அதுக்கப்புறம் மெடிவல் டைம்ல டெக்னாலஜி ஏஜ், இண்டஸ்ட்ரியல் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துல வந்து இப்போ இண்டஸ்ட்ரியல் ஏஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இன்ஜினியர்ஸ், ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துச்சு. இப்போ வந்து AI வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸே கூட ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஸோ அப்படி வரப்ப இந்த இண்டஸ்ட்ரியல் ஏஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ஜினியர்ஸ் அப்படின்றவங்களுக்கு வந்து த மோஸ்ட் வேல்யூபிள் ஆசெட்.
ஏன்னா ஒரு 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 ஏரோப்ளேன் செய்யறதா இருக்கட்டும், ஒரு கார் செய்யறதா இருக்கட்டும், இல்ல ஒரு சின்ன மெக்கானிக்கல் பார்ட் செய்யறதா இருக்கட்டும், அதுக்கு வந்து இந்த டிராஃப்டிங்ல இருந்து டிசைன்ல இருந்து அது டூலிங் பண்ணி அது வந்து ஃபைனலா வந்து ஒரு டை காஸ்ட் பண்ணி அது ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் பண்ணி எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் லைக் plenty ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஹேவ் டு டூ இட். அப்போ வந்து ஆட்டோமேஷனோ சாஃப்ட்வேர் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் ஏஜ்ல வந்து த மோஸ்ட் வேல்யூட் திங் வந்து சம்மன் ஹூ இஸ் ஹேவிங் அன் இன்ஜினியரிங் மைண்ட். இன்ஜினியரிங் டிகிரின்னு கிடையாது, இன்ஜினியரிங் மைண்ட் இருக்கணும் த பீப்புள் ஹூ ஒர்க் இன் இன்ஜினியரிங். ஸோ இப்போ அதே மாதிரி வந்து திஸ் இஸ் ஏஜ் ஆஃப் அட்டென்ஷன். ஸோ இப்போ இந்த ஏஜ் ஆஃப் அட்டென்ஷன்ல வந்து த மோஸ்ட் வேல்யூட் திங் வந்து இட்ஸ் அட்டென்ஷன். நீங்க வந்து இப்போ பில்கேட்ஸும் பாருங்க, ஒரு டீ குடிக்கிறவட்ட வந்து எதுக்கு வந்து ஒரு வீடியோ பண்ணணும், எலான் மஸ்க் வந்து எதுக்கு யூடியூப் சேனல் வந்து எம்கேபி அந்த மாதிரி சேனல்ல வந்து எதுக்கு வந்து வீடியோஸ்லாம் பண்ணணும், பிகாஸ் தே நோ தட் திஸ் திங்ஸ் ஆர் ஆக்சுவலி மோஸ்ட் வேல்யூபிள் கரன்சி அண்ட் ஐ வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் இட். அட்டென்ஷன் இஸ் பேசிக்கலி கரன்சி. ஆமா. ஸோ அதனால கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து திஸ் இஸ் தேர் ஏஜ். ஸோ இந்த ஏஜ் வந்து தாண்டி போகும். அடுத்தது வந்து ஏஐ வந்து இட் வில் ஸ்டார்ட் கிரியேட்டிங் கண்டென்ட். இப்போவே நீங்க பார்த்தீங்கன்னா சோரா ஏஐ வந்து இட் ஸ்டார்ட்ஸ் கிரியேட்டிங் கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஏஜ் வந்து இட்ஸ் வெரி லிமிட்டட். ஸோ அதனால வந்து இஃப் யூ வாண்டட் டு பிகம் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னா வந்து திஸ் இஸ் பேசிக்லி ரைட் ஏஜ். ஸோ அப்போ இது வந்து தள்ளி போகலான்றீங்க, கரெக்டான ஏஜ் இப்போ ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்றீங்க. கரெக்டா? சரி, ஓகே. இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா எப்படிலாம் ஏர்ன் பண்ணணும்? ஏன்னா வந்து இப்போ கண்டென்ட் கிரியேட்டர்னாலே வீடு வாங்கிடுறாங்க, கார் வாங்கிடுறாங்க. யூடியூப்ல இப்போதான் நாங்கள் அவரை பார்த்தோம், அதுக்குள்ள ஒரு வந்து வீடு வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க எப்படின்ற மாதிரி இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ கண்டென்ட் கிரியேட்டரா எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும் பொட்டன்ஷியல் இருக்கு? சரி கைஸ், எப்பவுமே வந்து என்னோட ஒரே ஒரு வேலை, அந்த ஒரே ஒரு வேலையில நான் கோடீஸ்வரன் ஆவேன் அப்படின்றீங்கன்னா யூ வில் நெவர் பிகம். சரியா? ஒன் பாயிண்ட் வந்து அந்த ஒரு வேலை ஒரு ஃபெயிலியர் ஆச்சு, இல்லை ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி டிஸ்ட்ரப்ஷன் ஆகுது, ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னா யூ வில் கெட் அஃபெக்டட். ஸோ அதனால் எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ அபவுட் அதர் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஃபார் மீ வந்து இட் இஸ் ஒன்லி அ சைட் திங். ஓகேவா? இது வந்து இட் இஸ் ஸ்டில் வந்து இட் ஹேஸ் நாட் ஃபெட் மீ. ஸோ இது வந்து இதுலேருந்து வர ஜென்ரேட் பண்ண யூடியூப்லேருந்து வர எல்லா இன்கமுமே வந்து ஐம் டொனேட்டிங் இட் எவ்ரி மந்த். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து கம்மியாக தான் இதில் வருது. இட் இஸ் நாட் கோன் பி பார்ட் ஆஃப் எனி திங். பட் இதுல இருந்து நீங்க வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணும், இதை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னா ஐ டோன்ட் நோ, லைக் ஐம் நாட் அ ஃபுல் டைம் யூடியூபர். ஸோ அதனால என்னால் வந்து ஃபுல் டைம் அதை வந்து நம்பி நான் இருப்பேனா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பட் நான் அதை வந்து சஜஸ்டும் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோட பேசிக் சர்வைவல் வந்து இட்ஸ் அபவுட் ஸ்ப்ரெடிங் மை ரிஸ்க். ஸோ ஸ்ப்ரெடிங் மை என்னோட, அதாவது ஒரு அந்த ஹாரி பாட்டர் படம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹாக்ராக்ஸ் அப்படின்னுவாங்க. அதாவது என்னோட உயிரை வந்து பிரிச்சு ஒரு 5 ஐட்டத்தில் வச்சிருவேன். அந்த 5 ஐட்டத்தை அழிச்சா மட்டும் தான் நான் கொல்ல முடியும். ஸோ அப்படின்ற மாதிரி இப்போ என்னை வந்து சுத்தமாக வந்து அடிக்கணும் அப்படின்னா என்னோட எல்லா பிஸ்னஸுமே வந்து நஷ்டத்தில் போகணும். எல்லா பிஸ்னஸும் நஷ்டத்தில் போகணும். அதுக்கு மேலே வந்து எனக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸ்கில் இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு என்னை உழைக்க விடாமல் பண்ணால் நான் வந்து சுத்தமாக ஜீரோ ஆக முடியும். ஸோ அதனால் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக மட்டும் அப்படின்ட்டு நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். இது நீங்கள் ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். திஸ் இஸ் பேசிக்லி யோர் டைம். இது நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷனாக எடுத்துட்டு இதில் நீங்கள் வந்து யூ கேன் ஏர்ன் சம்திங். ஓகே. ஸோ அப்போ எந்த அளவுக்கு எந்த பொசிஷனை தாண்டினா நம்ம வந்து அதை ஃபுல் டைமாக பண்ணலாம், ஃபுல் டைமாக ஃபோக்கஸ் பண்ணலாம்? இப்போ வந்து மதன் கௌரியாக இருக்கட்டும், இர்ஃபான் யூஸாக இருக்கட்டும், இங்கே எல்லாருமே வந்து ஒரு ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணிருந்தாங்க தான். ஓகேவா? எடுத்தோடனே அவங்க வந்து ஃபுல் டைம் கண்டென்ட் கிரியேட்டராக இல்லை. ஸோ அவங்க ஒரு க்ரோத்தை தாண்டினதுக்கு அப்புறமா அவங்க வந்து கம்ப்ளீட்டாகவே கண்டென்ட் கிரியேஷன் தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் சைட்லேருந்து இதை தாண்டினா நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேஷனை ஃபோக்கஸ் பண்ணலாம். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நம்ம வந்து எல்லாரும் பேர் சொல்கிறப்போ வந்து இன்னைக்கு கரண்ட்டாக ட்ரெண்டில் இருக்கிறவங்க நம்ம பேர் சொல்கிறோம். பட் இதுக்கு முன்னாடி ட்ரெண்டில் இருக்கவங்க பேர் யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. புட் சட்னின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருந்துச்சு. இப்போவும் கூட தேல் ஸ்டில் மேக் லாட் ஆஃப் வீடியோஸ். அவங்களுக்கு வந்து ஃபேம் இருக்குன்னு இருக்கும். அதேமாரி இன்னும் நிறைய சேனல்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த சேனல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து தேவர் வெரி பாப்புலர். விலாகர்ஸ் வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து தே டுக் தேர் பிளேஸ். ஸோ இப்போ வந்து தேர் லிட்டில் பிட் நான் அந்த அளவுக்கு வியூஸ் வரதில்லை. பட் என்ன ஆகும்னா you will not be able to continuously survive. You always have an expiry date. In a content creation வந்து it's based on it's not just the content-க்காக மட்டும் மக்கள் வரதில்லை. They come for you as well. ஸோ உங்களோட கரிஸ்மா, உங்களோட யங் ஏஜில் நீங்கள் வந்து பேசுறது, நீங்கள் வந்து ஏன்னா யங் ஏஜில் வந்து வில் ஆல் பி லைக் லிட்டில் டேர் டெவல்ஸ். ஸோ அது வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நம்மளே வந்து இப்போ டீனேஜர்ஸ் வந்து பண்ணுற அந்த குறும்புத்தனமாக இருக்கட்டும், இல்லை அவனுங்க பண்ணுற ஈவன் அடாவடித்தனமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு விதத்தில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து நாளாக வந்து நம்மளுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் போயிடும்ல. ஸோ நம்ம போயிடுச்சு அப்படின்னா வந்து இட் ஷோஸ் அஸ். நம்ம பேசுகிற விதத்திலே வந்து நம்ம பேசுகிற சின்ன சின்ன ஹிண்ட் இருக்குது. நீங்கள் வந்து பழைய விஜய் அஜித் படம்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுறது, ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். அது ஸ்க்ரீனில் அவங்க முன்னாடி அவங்க மூஞ்சிலே தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து தான் வந்து பீப்புள் ஸ்டார்டட் லவ்விங் தோஸ் லிட்டில் கேரக்டர்ஸ். ஸோ தட்ஸ் ஹவ் பீப்புள் க்ரோ. பட் இப்போ வந்து அவங்க அதே மாதிரி வந்து அந்த சின்ன சின்ன விஷயத்தை வந்து எக்ஸைட் ஆகிற மாதிரி நடிக்க தான் முடியுமே தவிர அவங்க ரியலாக எக்ஸைட்மெண்ட்டே இருக்காது. ஸோ அதனால் ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டர் வந்து உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. யூ ஹாவ் டு ரியலைஸ் இட். ஸோ நீங்கள் வந்து யூ ஹாவ் டு டைவர்சிஃபை யுவர் ரிஸ்க்.
ஸோ நீங்கள் இதை மட்டும் நம்பி இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு இன்னொருத்தர் வருவார், எக்ஸாக்டாக நீங்கள் பண்ணுற அதே வேலையை பண்ணுவார். ஹீல் டூ இட் பெட்டர். ஹீல் ஹேவ் மோர் அட்ராக்டிவ் பவர் இருக்கும். ஓகேவா? ஹி மே லுக் ரியலி பொண்ணுகள் பிடிக்கிற மாதிரி இருப்பார், ஏதோ ஒன்று இருக்கும். சரியா? யூ மே நாட் பி ரியலி யங் இனஃப் டு கம்பீட் வித் ஹிம். ஸோ அப்போ வந்து யூ ஹாவ் டு டைவர்சிஃபை யுவர் ரிஸ்க். சொல்றது பார்த்தா வந்து இர்ஃபான் வியூஸ், மதன் கௌரி எல்லாருமே வந்து இன்னும் கொஞ்சம் நாள் காண போயிடுவீங்கன்னு சொல்றீங்களா? இல்லை நான் அவங்கள யாரும் காணா போயிடுவாங்கலாம் சொல்லலை. பட் ரியாலிட்டி அதுதான். சரியா? ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், when fame hits them for a reason. சரியா? ஸோ எல்லாரும் வந்து ஏன் வந்து ஒரு புகழின் உச்சத்துக்கு போகிறாங்க அப்படின்னா there is certain things that actually takes them there. அவங்களோட ஒரு சின்ன ஆட்டிடியூடோ கரிஸ்மாவோ அந்த மாதிரி சில விஷயம்லாம். பட் அந்த ஆட்டிடியூட் இந்த கரிஸ்மா வந்து இட்ஸ் நாட் கோனா ஸ்டே தேர் இன் த சேம் வே. இல்லையா? ஸோ people might like them, people might love them, but இப்போ விஜய் படத்துக்கு வர அதே கூட்டம் வந்து ரஜினி படத்துக்கு இப்போ வரதில்லைல்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து என்டர்டைன் அப்புறம் எஜுகேஷன் இப்படின்னு ஒரு ரெண்டு செக்டாராக பிரிச்சிருச்சு இப்போ கண்டென்ட் கிரியேஷனில். ஓகேவா? என்டர்டைனில் வந்து மோஸ்ட்லி நீங்கள் சொல்கிற இந்த மூவி ரிவ்யூஸ், அப்புறம் இந்த என்டர்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கு. அப்புறம் எஜுகேஷனில் இந்த இப்போ நீங்கள் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு எஜுகேஷன் தான். இது ரெண்டுத்துல வந்து எது சூஸ் பண்ணால் வந்து பாப்புலாரிட்டி. ஆப்வியஸாக நீங்கள் சொல்லுவீங்க என்டர்டைன் தான். ஸோ அப்போ இந்த எஜுகேஷன் சைடில் பாப்புலராக ஆக முடியாது. இப்போ நிறைய பேர் சொல்லி தரணும்னு நினைப்பாங்க, பாப்புலர் ஆக முடியாது. சரி, பாப்புலர்ன்றது வந்து நீங்கள் பாப்புலாரிட்டியை வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்றது தான் இருக்குது. சில பேர் வந்து நீங்கள் யோசிக்கலாம், சில ஆக்டர்ஸ்லாம் வந்து பயங்கர பாப்புலராக இருப்பாங்க, பட் அவங்க வீடெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சாதாரண ஒரு வீடாக தான் இருக்கும். ஸோ பாயிண்ட் என்னன்னா அவங்க பாப்புலாரிட்டி யூஸ் பண்ணி அவங்க பணம் மேக் பண்ண தரல. ஸோ அதனால் பாப்புலாரிட்டி ஃபேம் அப்படின்றது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகலைன்னா அது வந்து உங்களுக்கு இருந்து ஒரு பெரிய பிரயோஜனம் இல்லை. ஒரு பெருமைக்கு வேணா இருக்கலாம், வெளியில் போகிறப்ப 4 பேர் செல்ஃபி எடுக்கலாம், அவ்வளோதான். தவிர உங்களுக்கு அது வந்து ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கி தர போகிறதில்ல, உங்கள் பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர போகிறதில்ல. ஸோ அதெல்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் ரெவென்யூ வேர் தெர் இஸ் ரெவென்யூ. ஸோ அதனால் ஃபோக்கஸ் ஆன் ரெவென்யூ. And because the thing is, like, let's say if you're a person who can use fame for your advantage, உங்களுக்கு வர புகழை வந்து உங்களோட அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் டீல் கொண்டு வர முடியும், இல்லை வந்து நீங்கள் ஒரு கம்பெனி கூட டைப் பண்ணி ப்ராடக்ட்ஸ் ப்ரமோட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி யூ நோ ஹவு டு யூஸ் யுவர் ஃபேம் அப்படின்னா வந்து யூ ஃபோக்கஸ் ஆன் ஃபேம். ஸோ தட் மீன்ஸ் லைக் எதில் வந்து உங்களுக்கு நிறைய ஃபேம் கிடைக்குதோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை வந்து எனக்கு அந்த ஐம் நாட் ரியலி ஸ்மார்ட் இனஃப் டு யூஸ் மை ஃபேம், எனக்கு ஆனால் பணம் கையில் இருந்துச்சுன்னா என்னால் வந்து 4 பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஒரு ரெஸ்டாரண்ட் வாங்க முடியும், ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்க முடியும், சைடில் வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து என்னால் அதை பண்ண முடியும் அப்படின்னா யூ ஃபோக்கஸ் ஆன் மணி. ஸோ வேர் தெர் இஸ் மணி யூ பிரிங் மணி அண்ட் யூ யூஸ் த மணி டு மல்டிப்ளை. ஸோ இப்போ நீங்கள் சொல்றீங்க ஃபேம் வந்து போச்சுன்னா வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் ஃபேம் போனாலுமே வந்து அந்த ஃபாலோவர்ஸ் அப்படியே தான் இருக்க போகிறாங்க, அதை வச்சு அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணி இன்னும் மணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க எதை வச்சு பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கரண்ட்டாக வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ வந்து ஃபாலோவர்ஸ் வந்து பையிங் கெப்பாசிட்டியோடு இருக்காங்க அப்படின்றது தான். ஓகேவா? எனக்கு வந்து 1 மில்லியன் சேனல் இருப்பேன், பட் என்னோட வியூஸ்க்கு வந்து என்னை பற்றின வியூஸ் வந்து என்னோட வீடியோஸ்க்கு வந்து 1000 வியூஸாக வருது அப்படின்னா வந்து எனக்கு அட்வர்டைஸ் பண்ணுறவங்க வந்து தேர் நாட் கோனா பே மீ தட் மச். ஸோ உனக்கு முன்னாடி நல்லா பாப்புலராக இருந்தப்ப நீ கிரிப்டோ வீடியோலாம் போட்டால் அப்போ வந்து 1 லட்சம் வியூஸ் வந்துச்சு. இப்போ நீ வெறுமனையாக வந்து டெக் வீடியோஸ் போடுற, பிஸ்னஸ் வீடியோஸ் போடுற, உனக்கு நான் வந்து எப்படி அவ்வளோ பேமெண்ட் கொடுக்க முடியும்? இப்போ உன் வீடியோஸ்க்குன்னு வந்து 1000 பேர் தான் பார்க்குறான். ஸோ அப்போ என்ன, ஒரு ஆளுக்கு வந்து நான் எவ்வளோ பே பண்ணுறது? 10,000 கொடுத்தேன்னா ஒரு ஆளுக்கு எவ்வளோ பே பண்ணுறது? 10 ரூபா பே பண்ணுறான். ஓகே, இப்போ 1 லட்ச ரூபா கொடுத்தா எப்படி நான் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 100 ரூபா கொடுக்குறேன்? இதே நான் வந்து இப்போ டிடிஎஃப் வாசன் மாதிரி சேனலுக்கு வந்து நான் 1 லட்ச ரூபா கொடுத்து நான் வீடியோ போட்டேன்னா அது வந்து லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்கல்ல, எதுக்கு நான் இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோட் பண்ணணும்? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் அன் அட்வர்டைசர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து தே ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் ஹவு மச் ரிட்டர்ன்ஸ் தே கெட். நான் இவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ட்டு கொடுக்குறேன், எனக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்றதுனால தான். ஸோ அதனால என்னோட பழைய ஃபேம் வந்து இங்கே வந்து பெருசாக யூஸ் ஆக போகிறதில்ல. எனக்கு கரண்ட்டாக என்ன இருக்குதோ அதுதான் வந்து ஐம் கோனா என்கேஷ். ஸோ இப்போ வந்து ரீசெண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் தான். எங்கே பார்த்தாலும் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாத்துமே ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் அவங்களால வந்து யூடியூப்ல அந்த அளவுக்கு மணியை மேக் பண்ண முடியறது இல்லை. ஸோ அதை வந்து பிராண்ட் மூலயமா எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து பிராண்டுக்கு பெனிஃபிட், இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா பிராண்டுக்குமே அது வந்து ஓகேவா? இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கிறது அதுலேயே போயிட்டு அவங்களால அந்த பிராண்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட முடியுமா? சரி, நீங்கள் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் இல்லைனா சர்வீஸ் 2 இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு கம்பெனி வந்து ஐதர் சர்வீஸை ப்ரொமோட் பண்ணுவாங்க, எங்கள்கிட்ட வாங்க நாங்கள் இந்த சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து இந்த ப்ராடக்ட் விற்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் வந்து தே யூஸ் 2 திங்ஸ். ஸோ ஒன்று வந்து அந்த ப்ராடக்ட்டை அந்த சர்வீஸை விற்கணும்னு நினைக்கிறது, இன்னொன்று வந்து அவேர்னஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் அவேர்னஸ் அப்படின்னா வந்து தே கிரியேட்ஸ் அ குட்வில். அதாவது இப்போ நீங்கள் கோத்ரேஜ்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். அது பழைய பிராண்ட், இப்போ வந்து சாம்சங் பாப்புலராக இருக்குது. பட் இருந்தாலும் அந்த பிராண்டு பேருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது.
Okay. ஸோ அப்போ அந்த பேரை வந்து பாப்புலரைஸ் பண்ணுறதுக்கு வந்து தே யூஸ் சம்திங் எல்ஸ் கால் பிராண்ட் அவேர்னஸ். ஸோ அப்போ வந்து தே ஃபோக்கஸ் ஆன் லைக் நிறைய பேர்கிட்ட இது ரீச் பண்ணுவோம், நிறைய பேருக்கு இந்த பேர் தெரியணும் அப்படின்ற கான்செப்ட்ல வந்து தே யூஸ் இட். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்க்கு வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அந்த கம்பெனி வந்து எதை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வில் ஒர்க் ஃபார் அ கம்பெனி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது, நாங்கள் வந்து மொபைல் ஆப் கேம்ஸ்லாம் பண்ணுறோம், அதை கொண்டு போய் வந்து இப்போ வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் லெட்ஸே இப்போ ப்ளூ சட்டை மாறனோட தமிழ் டாக்கீஸில் போய் நீங்கள் ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதில் எத்தனை கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்போ அது வந்து அங்கே வந்து பாயிண்ட்லெஸ் அது. ஸோ நீங்கள் டார்கெட் வந்து உங்களோட ஆடியன்ஸ் எங்கே இருக்குவாங்க அப்படின்றது வந்து யூ ஹாவ் டு நோ அண்ட் யூ ஹாவ் டு யூஸ் தீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் டு ரீச் தம். அவ்வளோதான் பேசிக்லி. ஓகே, அது பேசிக்காக ஒர்க் ஆகுதா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்ன்றது? இப்போதைக்கு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இஸ் ஒர்க்கிங் ஃபார் ஷூர். பட் ஆனால் கன்சியூமர் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ் தான். நம்ம வந்து B2C இருக்குது, அதாவது பிஸ்னஸ் டு கன்சியூமர் இருக்குது, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் இருக்குது. ஸோ இப்போ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்படின்னா பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து பார்த்து டிசிஷன் மேக்கர்ஸ் வந்து என் ப்ராடக்ட் வாங்குறேன், ஒரு CRM ERP அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் யூடியூப் சேனல்ஸ் அதெல்லாம் வந்து பீப்புள் ஜென்ரலி அட்வர்டைஸ். பட் அதர் தன் தட் வந்து முக்கால்வாசி கன்சியூமர் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ் சச்சஸ் இந்த பைக்ஸ், கார்ஸ், ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து they can target any channel. என்டர்டைன்மெண்ட்ல இருந்து எந்த சேனல் வந்தாலும் டார்கெட் பண்ணலாம் because their consumers are there everywhere. ஓகே, இப்போ வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே மார்க்கெட்டிங் சொல்லி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் நல்லா ஒர்க் ஆகுற ஒரு விஷயம். பட் இப்போ கரெக்டாக சொல்கிறேன், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே இந்த ஸ்கேம் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க பிகாஸ் தே கெட்டிங் மோர் மணி. ஓகேவா? ஸோ அது வந்து அவங்களுக்கு நல்ல பணம் வந்து அதனால ஈஸியாக ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. இதனால் பாதிக்கப்படுறது நம்மள மாதிரி வியூவர்ஸ் தான். ஏன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே அவங்க பணத்தை போட்டு வந்துடும். ஸோ அதை பற்றி நீங்கள் நம்ம இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து சம்டைம்ஸ் தே நாட் வெரி குவாலிஃபைட் டு நோ வெதர் இட்ஸ் அ ஸ்கேம். ஓகேவா? நம்ம எப்படி வந்து சராசரி ஒரு மனுஷனா வந்து சம்டைம்ஸ் வந்து ஸ்கேம்ஸ் எதுக்கோ ஒன்று ஏமாறுறோமோ அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சருக்கும் வந்து அதை பற்றி நாலேஜ் இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரோ ஒரு அட்வர்டைசர் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ண சொல்கிறாங்க, நான் ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ அப்படின்ற மாதிரி வந்து தே லுக் அட் லைக் த மணி மார்ஜின் அண்ட் தென் தேல் டூ இட். ஸோ நம்ம கேட்கலாம் இது வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் சி கைஸ், நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இதுலேருந்து வர இன்கம் வந்து இட்ஸ் நாட் கோன் பி குட் எனஃப். இந்த யூடியூப் ஆட் ரெவென்யூ மட்டும் வரது வந்து இட்ஸ் நாட் குட் எனஃப். ஸோ அப்போ வந்து அவங்களுக்குன்ட்டு இந்த மணி கிரன்ச் இருக்கும், அவங்களுக்கு வந்து மந்த்லி EMI கட்டணும், அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்போ வந்து வர ஒரே ஒரு அட்வர்டைசர் அவரையும் எதுக்கு விடணும் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸபிள் சுச்சுவேஷனில் வந்து அவங்க மேபி வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. சம்டைம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் கேசஸ் வந்து இன்ஃப்ளூயன்சஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் அந்த உலகம் தெரியாமல் கூட இருக்கும். அவங்களே வந்து அந்த விஷயத்த தெரியாமல் இருக்கும், ஸ்கேம்னா என்னன்னு தெரியாமல் இருக்கும், அது இந்த ஆப்ல எப்படி ஏமாறுவாங்க அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க சரி ஏதோ ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் கம்பெனிக்குள்ள இருக்கு, நம்மளை ப்ரொமோட் பண்ண சொல்றாங்க, காசு கொடுக்குறாங்க, நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான். பட் இட்ஸ் அப் டு அஸ் கைஸ். என்னைக்குமே வந்து ஏமாறுறவன் தான் வந்து எனக்கு வந்து என் கண்ணில் வந்து ஐ ஃபைண்ட் ஃபால்ட் வித். ஸோ ஏமாத்துறவன் வந்து உலகம் ஃபுல்லாக ஏமாத்துறதுக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். தட் இஸ் பேசிக்லி ஹிஸ் ஜாப். நம்ம வந்து we have to be aware and we have to protect ourselves with the knowledge அப்படின்றது வந்து இட்ஸ் our duty. ஓகே, பட் ஆனால் வந்து நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா நம்ம தான் வந்து ஒழுங்காக இருக்கணுன்ற மாதிரி சொன்னீங்க. பட் ஆனால் அதை ப்ரொமோட் பண்ணுற இன்ஃப்ளூயன்சர் ஒரு ஸ்டெப் ஆட வந்து அது வந்து ஒரு வெரிஃபைடான கம்பெனியா, உண்மையாலே லெஜிட்டா அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கூட இல்லாமல் இஷ்டத்துக்கு பணம் தராங்கன்றதுக்காக ப்ரொமோட் பண்ணுறது, இதனால ரொம்ப பேரோட மணி லாஸ் ஆகுதுல்ல. இப்போ ரீசெண்டாக கூட ஏடி பேசியிருந்தாரு, வந்து அட்வொகேட் ஆல்சோ பேசிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த அமரா சார்ஜ் வச்சு பயங்கரமான ஸ்கேம் நடந்து நிறைய பேர் அமௌண்ட் ஏமாந்தாங்க. ஒரு பேசிக்கான விஷயம் கூட ரிசர்ச் பண்ண மாட்டாங்க. இல்லை, ரிசர்ச் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த டாபிக் பற்றி எதுவும் தெரியலன்னு வச்சுக்கோங்க. இப்போ லெட்ஸே வந்து இப்போ வர இன்ஃப்ளூயன்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அமலா சார்ஜி எடுத்துட்டிங்கன்னா ஐ டோன்ட் நோ ஹவு ஷி இஸ், ஹவு ஓல்ட் ஷி இஸ். பட் லெட்ஸே வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து லைக் அரௌண்ட் 19 years 20 years இருக்காங்க. சரி, 20 years இருக்கிறவங்களுக்கு வந்து நிஜமாலுமே சொல்கிறேன் அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது. MLM அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னன்னே தெரியாது. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தங்க ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு காசு கொடுக்குறாங்க, அதுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஸோ அதனால வந்து நம்ம ஏன்னா அவங்களுக்கு வந்து பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்காது. ஒரு 10 பேர் மேனேஜர் இருப்பாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. முக்கால் நேரம் அவங்க ஒரு ஆளாக இருப்பாங்க, வீடியோஸ் எதாவது அப்லோட் பண்ணிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. பேசிக்லி தேர் சப்போர்ட்டிங் தேர் ஃபேமிலி அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் போட்டுக்கணும். சி ஐம் நாட் ஆக்சுவலி டாக்கிங் அபவுட் லைக் ரொம்ப பாப்புலரான இன்ஃப்ளூயன்சஸ்லாம் சொல்லலாம். அதுக்கு கீழே இருக்க செகண்ட் இயர்ஸ்லாம் இருக்குல்ல. லெட்ஸே வந்து இப்போ என்னோட சேனல் எடுத்துக்கோங்க. என்னோட சேனல் மாரி சும்மா ஒரு 100,000 to ஒரு 200-300,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க சேனல்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஈவன் 500,000 வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா அவங்க இதை மட்டும் நம்பி இருக்கிறாங்க அப்படின்னா they'll be very poor.
ஓகே. ஓகேவா? ஸோ தேல் பி லைக் இத மட்டும் நம்பி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களால ஒரு ப்ராப்பரான ஒரு கேமரா எக்யூப்மென்ட் வாங்க முடியாது. அண்ட் ப்ராப்பரா ஒரு மைக் வாங்க முடியாது. தேல் பி ஸ்ட்ரக்லிங் ஃபார் டே டு டே திங்ஸ். ஃபேமிலில வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். இதே பொழுது நீ பண்ணிட்டு இருக்கிற, உருப்படியா ஒரு வேலைக்கு போ அப்படின்ட்டு டெய்லியும் சொல்லுவாங்க. ஸோ யாஹ்! அவங்களுக்கு நேச்சுரலா அந்த பிரஷர், அந்த ஸ்ட்ரெஸ் அது எல்லாமே இருக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து நெறைய பேர் வந்து அந்த ஸ்கூல் முடிச்சிருக்க மாட்டாங்க, காலேஜ் முடிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஓகே. தெரியாது, நாலேட்ஜ் தெரியாது. ஸோ அவங்க வந்து என்டர்டெயின்மென்ட் சேனல் பண்றவங்களா இருப்பாங்க. அவங்க கேமிங் சேனல் பண்றவங்களா இருப்பாங்க. அது ரிலேட்டடா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க, படிச்சுட்டு இருப்பாங்களே தவிர, ஒரு ஒரு வெளி உலகம் நிஜமாலுமே நெறைய பேருக்கு தெரியாதுங்க. ஸோ, அதனால நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவங்க மேல தப்புச்சுன்ற மாரி சொல்றீங்க. இல்ல கரெக்ட்டா? தப்பு இல்லன்றத விட, ம். நம்ம அவங்கள பிளேம் பண்றதுனால திங்ஸ் இஸ் நாட் கோனா சேஞ்ச். ஓகேவா? மேபி ஸோ வந்து அம் அ தே வில் லேர்ன். நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் அடிபட்டதுக்கு அப்புறம் அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பாங்க. பட் நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இன்னும் லட்சக்கணக்கான இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து அந்த மாரி வந்து தப்பு அட் சம் பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்ப நானே கூட வந்து சம்டைம்ஸ் வந்து என்னோட சேனல்ல வர எல்லா ப்ரமோஷன்ஸ் எது வந்தாலும் சரி, எல்லாமே டொனேட் பண்றோம். பட் ம். அந்த ஒரு விஷயத்துக்காக யாரோ ஒருத்தவங்க வந்து, "ராகுல் நான் வந்து இவ்வளோ குடுக்குறேன், டொனேட் பண்றேன். எனக்கு வந்து இத பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட டீமோ இல்ல நானோ வந்து போய் பார்க்கலாம். ஸோ அது என்னது இது லெஜிட்டிமேட்டான கம்பெனி. அந்த கம்பெனி ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா எல்லாத்தையும் பார்க்கலாம். ம். பட் இது எல்லாமே பண்ணியிருந்தும், இப்ப இந்த V3 மை ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆப் ஒண்ணு இருக்கு. ஸோ அது YV3. பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா ரெஜிஸ்டர்ட் கம்பெனி. அது வந்து பேங்க் அக்கவுண்ட் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, ஆமா. லொகேஷன் ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதுவும் அப்ப வந்து கிட்டத்தட்ட எம்எல்எம் தான. ஆமா. ஸோ அதான் இந்த எம்எல்எம் கான்செப்ட்டும் எனக்கு தெரியல. அப்டின்னா ம். நான் என்ன நினைப்பேன்னா, வெளிய இருந்து பார்க்கிறப்போ ஏதோ சிட் ஃபண்ட் ஏதோ ஒரு ப்ராப்பரான ஃபைனான்ஸ் கம்பெனி, ப்ராப்பரா அட்ரஸ்லாம் வச்சிருக்காங்களே இப்ப, ஆஃபீஸ்லாம் இருக்கே இப்ப. நான் என்னோட சைட்ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஓகேவா தானே இருக்கு. எனக்கு அத பத்தி கான்செப்ட் புரியல அப்டின்னா, எனக்கு அது கரெக்ட்டா தெரியும். ம். ஓகேவா? ஸோ நான் வந்து ஓகே மக்கள் ப்ராஃபிட்டபிளா இருக்கிறாங்க. எனக்கும் காசு குடுக்குறாங்க. நல்ல ஸ்கீம் தான் போல இருக்கு. மக்கள் வந்து யாருமே குறை சொல்லல. எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் தானே பண்றாங்க. அப்டின்னு சொல்லிட்டு நான் வந்து அ விஷயம் தெரியலன்னா, அத சப்போர்ட் பண்ணியிருப்பேன்ல.